அத்தியாயம் 8. மனம். வயதின் உண்மை தளம். மனம் நாம் பார்க்க முடியாதது, ஆனால் உடலை இயக்கும் மையம். மனம் சோர்ந்தால் உடல் மெதுவாக அல்ல வேகமாக முதிரும். மனம் அமைதியாக இருந்தால் உடல் வயது எண்ணிக்கையை ஏமாற்றும். இதுதான் வயதின் உண்மை ரகசியம். மனம் பழுதானால் உடல் என்ன ஆகும்? மனத்தில் தினமும் ஓடும் எண்ணங்கள் ஒரு ரசாயன தொழிற்சாலை மாதிரி. பயம் வந்தால், கார்டிசால் அதிகரிக்கும் கோபம் வந்தால், இதயம் வேகமாக துடிக்கும் பொறாமை வந்தால், நரம்பு மண்டலம் சோர்வடையும் கடந்த கால சோகம் வந்தால், உடல் மீண்டும் மீண்டும் அந்த வலியை இப்போதும் நடக்கிறது என்று நினைக்கும். இதன் விளைவு தூக்கம் கெடும், செரிமானம் பாதிக்கப்படும், ஹார்மோன் சமநிலை குலையும், தோல் சுருக்கம், முடி உதிர்வு, சக்தி குறைவு. அதாவது மனம் கிழிந்தால் உடல் சீக்கிரம் பழுதாகும். கெட்ட மனப்பழக்கங்கள் வயதை வேகமாக கூட்டும். விஷம பொறாமை அவருக்கு எப்படி கிடைத்தது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை? இந்த எண்ணம் உள்ளுக்குள் மெல்ல நம்மையே சாப்பிடும். பயம், நாளை பற்றிய பயம், மரணம் பற்றிய பயம், பணம், உறவு, வேலை பயம் உடலை எப்போதும் அவசர நிலையில் வைத்திருக்கும். கோபம், ஒரு நிமிட கோபம் பல மணி நேர உடல் சேதம். அடிக்கடி கோபம் இதயத்தை பழைய மெஷின் போல மாற்றும். கடந்த கால சோகம், முடிந்த விஷயத்தை மனம்விட மறுத்தால் உடல் அதை மறக்கவே முடியாது. இதுவே உள்ளுக்குள் வயதாவதின் முக்கிய காரணம். நல்ல மன பழக்கங்கள் வயதை மெதுவாக்கும் மருந்து. இப்போது நல்ல செய்தி, மனம் குணமானால் உடலும் குணமாகும். நன்றி உணர்வு. ஒவ்வொரு நாளும் இன்று என்ன நல்லது நடந்தது என்று நினைத்தால் போதும். நன்றி மன அழுத்தத்தை குறைக்கும், உடலுக்கு அமைதி தரும். தியானம். மனம் ஓய்வெடுக்க 5 முதல் 10 நிமிடம் போதும். மூச்சை கவனிப்பது, எண்ணங்களை விடுவது, இதுவே மனத்துக்கு டீப் ஸ்லீப். மௌனம். நாளில் சில நேரம் எதுவும் பேசாமல், எதுவும் பார்க்காமல், எதுவும் கேட்காமல் மௌனம் மனத்தை ரீசெட் செய்கிறது. நம்பிக்கை, என்னால் மாற்ற முடியும், எனக்கு நேரம் இருக்கிறது. இந்த நம்பிக்கை உடலுக்கு புதிய உயிர் கொடுக்கும். மனத்தில் தான் இருக்கிறது. மனம் இளமையாக இருந்தால் உடல் அதை தொடர்ந்து ஓடும். மனம் அமைதியானால் வயது மெதுவாகும். மனம் சிதைந்தால் வயது ஓடிவிடும். முதலில் மனத்தை காப்பாற்றுங்கள், உடல் தானாக பின்தொடரும்.